السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 134. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 134ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் அமானிதம் பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 134ஆம் நாள் பாடத்துல நபிகளார் சொன்ன 2 செய்திகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த பாடமான 133ஆம் நாள் பாடத்துல இந்த ஹதீஸினுடைய முதல் பகுதி பாகம் 1 பற்றி அதுல வரக்கூடிய விஷயங்கள், அதுல வரக்கூடிய அந்த செய்திகளை பற்றி நாம் முதலாவது பாகமாக போட்டு அதில் நாம் சொல்லி தந்தோம். இப்போ அந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதை 2 பாகமாக பிரிச்சு நம்ம முதலாவது பாகத்தை அந்த 133ஆம் நாள் பாடத்துல சொல்லியாச்சு. இப்ப இந்த 134ஆம் நாள் பாடம் இந்த நபிகளார் சொன்ன 2 செய்திகள் என்ற இந்த ஹதீஸினுடைய பாகம் 2ஆக அமைகின்றது. 2வது பாகமாக இந்த பாகம் என்பது இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தி கொள்கிறோம். அப்போ இதற்கு முன்னதான இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 செய்திகளை சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அந்த 2 செய்திகள், ஒண்ணு அமானிதம் என்பது அது இதயத்தினுடைய மனிதர்களுடைய இதயங்களின் அடிப்பாகத்தில் அது இறங்கியது. அதை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். குர்ஆனை அவன் இறக்கினான். குர்ஆன்ல இருந்தும் அவர்கள் அந்த அந்த அமானிதத்தை எப்படி பேணுதல் என்பதை படித்துக் கொண்டார்கள். இன்னும் நபி வழியிலிருந்தும் அவர்கள் அந்த அமானிதங்களை எப்படி பேண வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள் என்று முதலாவது விஷயமா சொன்னாங்க. 2வது விஷயமாக அமானிதம் உயர்த்தப்படுவது பற்றி கூறினார்கள். இப்போ ஒரு மனிதர் தூங்குவாரு, அப்ப அந்த சமயத்துல அவருடைய இதயத்திலிருந்து அந்த அமானிதம் கைப்பற்றப்படும். அதனுடைய அடையாளத்தை முதல்ல அவர் சிறு புள்ளியாக பார்ப்பாரு. பின்பு அவர் மறுபடி தூங்குவாரு. அப்புறம் திரும்பவும் அது கைப்பற்றப்படும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்படும் பொழுது அதனுடைய அடையாளத்தை ஒரு கொப்பளமாக அவர் பார்ப்பார். ஒரு நெருப்பு கங்கை உருட்டி விட்டு அது கொப்பளித்து அது ஒரு வீக்கமாக அடையுமா இல்லையா? அந்த வீங்கியதாக அதை பார்ப்பார். அது போலவே அப்போ அதை பார்த்துட்டா அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. எப்படி அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையோ அதுபோல அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அமானிதம் என்ற தன்மையும் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சொல்லிட்டு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொடிக்கல்லை எடுத்து தன் காலின் மீது உருட்டி காட்டினார்கள் என்று சொன்னார்கள். அப்ப இதுவரைக்கும் அந்த 133ஆம் நாள் பாடத்துல நம்ம பார்த்தோம். இந்த 134ஆம் நாள் பாடத்துல சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய 2ஆம் பகுதி, அதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, மக்கள் ஒருவருக்கு ஒருவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளக்கூடியவரா இருப்பான். அப்போ இப்ப இன்னென்ன காரியத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று ஒரு சத்திய பிரமாணம் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ளக்கூடியவரா இருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்த அந்த சத்திய பிரமாணத்தை, அந்த அமானிதத்தை நிறைவேற்ற எவரும் முன்வர மாட்டார். பிரமாணம் மட்டும்தான் எடுப்பாங்க.
ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட கிடையாது, நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட கிடையாது. அப்போ கடைசியில இறுதியில இன்னாரின் கூட்டத்தாரில் ஒருவர் நம்பிக்கையாளர்களாக உள்ளார் என்று கூறப்படும். இந்த கூட்டத்துல ஒருத்தர் நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மனிதரை பார்த்து சொல்லுவாங்களாம், இவர் மிகப்பெரிய ஒரு வீரராக இருக்கிறார், இவர் மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக இருக்கிறார், இவர் ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படும். ஆனால் இப்படி எல்லா புகழாதாரங்களுக்கும் சொந்தக்காரர்களாக ஆகியும் அவர்களுடைய உள்ளத்தில் கடுகு அளவிற்கு கூட ஈமான் என்பது இருக்காது. ஒரு கடுகினுடைய ஒரு விதை அளவிற்கு கூட அந்த ஈமான் என்பது அவர்கள் உள்ளத்தில் தங்கக்கூடியதாக தரிப்படக்கூடியதாக இருக்காது. முழுமையாக அவர்கள் ஈமான் அவர்களை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்ப அமானிதம் என்ற செயலும் அவர்களை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த அமானிதத்தை பேணாத காரணத்தினால்தான் இவர்கள் உள்ளத்துல இப்படி ஒரு ஈமான் என்பது இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரான ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களில் எவரிடமும் நான் பிரமாணம் செய்து கொள்வேன். உங்கள்கிட்ட யார நீங்க பிரமாணம் செய்ய சொன்னாலும் நான் யாரோடும் நான் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சொன்னா அவரது மார்க்கம் அவரை என்னிடம் திருப்பி கொண்டு வரும். அதுவே அவர் யூதராக இருக்கிறார், நான் சத்திய பிரமாணம் செய்த அந்த நபரு ஒரு யூதராகவோ இல்லை ஒரு கிறிஸ்துவராகவோ அவர் இருக்கிறாருன்னு சொன்னா என்னிடம் அவரின் அதிகாரி திருப்புவார் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு கடைசியா அவனு சொல்றாங்க, உங்களில் எவரிடமும் நான் இந்த சத்திய பிரமாணம் நான் செய்து கொள்ள மாட்டேன். ஏன்னா அமானிதம் பாதுகாப்பு தன்மை இல்லாது போனதால் உங்களிடத்துல அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தன்மை கிடையவே கிடையாது. உங்கள்ட்ட கொஞ்சம் கூட அந்த பொறுப்பு என்பது இல்லை. அதனால் உங்கள் உள்ளங்களில் ஈமான் என்பது கிடையாது. அதனால் உங்களிடத்தில் எந்த ஒரு சத்திய பிரமாணம் நான் செய்து கொள்ள மாட்டேன், எந்த ஒரு சத்தியத்தையும் நான் உங்களோட செய்து ஒரு ஒப்பந்தத்தை நான் உங்களோடு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ன நபர்களை தவிர சில நபர்களை காமித்து கொடுத்து இவர்களோடு மட்டும்தான் நான் ஒப்பந்தம் செய்து கொள்வேன், சத்திய பிரமாணம் செய்து கொள்வேன். இந்த துளியும் கூட அமானிதத்தை நிறைவேற்றாத உங்களின் மீது உங்களோடு நான் எப்பொழுதும் சத்திய பிரமாணம் செய்யக்கூடியவனாக நான் ஆக மாட்டேன் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்ப இந்த செய்தியை தான் இந்த 134வது பாடத்துல இந்த பாகம் 2ல நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு ஹதீஸை பற்றிய அந்த தர்ஜிமாவையும் அந்த விளக்கங்களையும் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அப்போ இந்த அலா ரிஜ்லிஹி என்பது வரைக்கும் முந்தைய பாகத்துல ஒன்றாம் பாகத்துல நம்ம இது வரைக்கும் வாசிச்சோம் இந்த ஹதீஸ. இப்போ ஃபயுஸ்பிஹுன் நாசு என்பதுல இருந்து நம்ம இன்றைய பாடத்தை நம்ம தொடங்க இருக்கிறோம். பாருங்க, ஃபயுஸ்பிஹுன் நாசு மக்களாகிறவர்கள் காலையில் ஆகுவார்கள், யதபாயஊன ஒருவருக்கொருவர் சத்திய பிரமாணம் செய்யக்கூடியவர்களாக மக்கள் ஆகுவார்கள் என்பதாக சொன்னாங்க. ஃபலாய காது இன்னும் அவர்கள் நெருங்க மாட்டார்கள், அஹதன் ஒருவரும் நெருங்க மாட்டார், யு அத்தில் அமானத்தை அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவரும் நெருங்க மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த மேலுள்ள விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இன்னும் மக்கள் ஒருவருக்கொருவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் ஆவாங்க. ஒருவருக்கொரு எல்லாம் சத்திய பிரமாணம் செய்வாங்க, நான் இந்த செயல்களை கரெக்டா நிறைவேற்றுவேன், நான் இந்த செயல்களை கரெக்டா நிறைவேற்றுவேன் என்று எல்லாரும் உடன்படிக்கை செய்து அந்த சத்திய பிரமாணத்தை செய்து கொள்ளக்கூடியவர்களாக ஒருவருக்கொருவர் ஆகுவார்கள். அப்படி ஆகியும் கூட ஆனால் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்ய மட்டும்தான் செய்வாங்க. அதுல ஒருத்தவர் கூற அந்த அமானிதமான அந்த சத்திய பிரமாணத்தை ஒருவரும் நிறைவேற்ற மாட்டார், ஒருவரும் நிறைவேற்றுவதற்கு முன் வரவே மாட்டாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹத்தா இறுதியில் யுகாலு சொல்லப்படும், இன்ன ஃபீ பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனன். அப்போ அவங்களை பார்த்து சொல்லப்படுமா, இன்னாரின் கூட்டத்தில் ஒருவர் நம்பிக்கையாளராக உள்ளார், இன்னாரின் கூட்டத்தில் ஒருவர்
நம்பிக்கையாளரான ஒரு நபராக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும். ஒரு கூட்டத்தை பார்த்து, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் இருக்கிறாங்க, இந்த கூட்டத்தெல்லாம் நம்பிக்கைக்கு சொந்தக்காரரான, அமானிதத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாளரான ஒரு நபர் இந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கூட்டத்தை பார்த்து குறிப்பிடப்படும், சொல்லப்படும். ஹத்தா இறுதியில் யுகாலு லிர்ரஜுலி, ஒரு மனிதருக்கு சொல்லப்படும், மா அஜ்லதஹு மா அத்ரஃபஹு மா அஅகலஹு என்பதாக சொல்வார்கள். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, மா அஜ்லதஹு, இவர் பெரிய வீரராக இருக்கிறார், மா அத்ரஃபஹு, இவர் ரொம்ப புத்திசாலியாக, மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார், மா அஅகலஹு, இவர் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறார். இவர் யாரு தெரியுமா? இவர் தான் ரொம்ப வீரர், எல்லாரையும் வீழ்த்தக்கூடிய, எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீரராக இருக்கிறார், இவர் யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு புகழ் பாடுவாங்களாம் ஒரு நபரை பார்த்து. அப்படி சொல்லப்படும். அது மட்டும் கிடையாது, இவர் புத்திசாலியாக இருக்கிறார், எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி அதை வெற்றி கொள்ளக்கூடியவராக, அந்த புத்தியை பயன்படுத்தி அவர்கள் ஜெயித்து விடக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லப்படும். இன்னும் இவர் மிகவும் அறிவாளியாக இருப்பார், அந்த கூட்டத்திலேயே ரொம்ப அறிவாளியாரு, ரொம்ப அறிவுத்தன்மை உடைய ஒருத்தவர் யாருன்னு சொன்னா அது அவர்தான் அப்படின்னு இப்படியெல்லாம் புகழாதாரங்கள் பாடப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியெல்லாம் இவ்வளவு புகழுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள்லாம் ஆகுவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வமா ஃபீ கல்பிஹி, இன்னும் அவர்களுடைய கல்பிலே இல்லை, மித்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், ஈமானிலிருந்தும் கடுகிலிருந்து ஒரு விதை அளவிற்கான ஒன்றும் அவர்களுடைய கல்பில் இல்லை. இவ்வளவு புகழாதாரங்கள் பாடப்படும், இவ்வளவு இவருடைய புகழ்ச்சியெல்லாம் பத்தி சொல்லுவாங்களே தவிர, ஆனா இவருடைய மனசுல கொஞ்சம் கூட ஈமான் என்பது கிடையாது. ஒரு கடுகு விதை அளவிற்கு கூட இவர்களுக்கு ஈமான் என்பது அவர்கள் உள்ளத்தில் இல்லாதவராக அவர்கள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் முக்மீன்கள் கிடையாது, சும்மா புகழாதாரங்கள் மக்களால் மட்டும்தான் பாடப்படுமே தவிர அல்லாஹுவால் புகழாதாரம் பாடக்கூடியவர்கள் அவங்க கிடையாது. அப்ப முக்மீன்களை அல்லாஹவே பாராட்டுவான்ல, முக்மீன்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாராட்டுவான். அப்போ இந்த முக்மீன்கள், இந்த நபர்கள்லாம் பாராட்டப்படலன்னு சொன்னா இவர்கள் யாரு? முக்மீன்கள் கிடையாது. ஏன்னா இவர்கள் உள்ளத்துல எந்த ஒரு ஈமானும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மக்களை பார்த்து சொன்னார்கள். சொன்ன உடனே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலகது அதா அலைய, திட்டமாக என் மீது வந்திருந்தது, ஜமான் ஒரு காலம் என் மீது வந்திருந்தது, வமா உபாலி ஐயக்கும் பாயஅது, உங்கள் யாரிடத்தில் பையாத்து செய்வதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், நான் பையாத்து செய்து கொள்வேன், ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, என் மீது எனக்கு மத்தியில ஒரு காலம் வந்திருந்தது, அந்த காலத்துல நான் உங்கள்கிட்ட யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரோடும் நான் சத்திய பிரமாணம் செய்யக்கூடியவனா இருப்பேன், எல்லாரோடும் சத்திய பிரமாணம் செய்து அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடியவனாகவும் நான் இருப்பேன் என்பதை ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, லஇன் கான முஸ்லிமன், அந்த சத்தியம் செய்யப்பட்ட அந்த நபர், நான் யாரோட சத்தியம் செய்யறனோ அவர் முஸ்லீமாக அவர்கள் ஆகியிருந்தார் என்று சொன்னால், லயருத்தன்னஹு அலைய தீனுஹு, அவரது மார்க்கம் அவரை என்னிடம் திருப்பும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மார்க்கம் என்பது என் பக்கம் திருப்பக்கூடியதா இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த முஸ்லிமான நபர் அவர் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்குதா இல்லையா, அந்த இஸ்லாம் மார்க்கம் அவருடைய உள்ளத்தில் இருப்பதன் காரணமாக அவரை அது ஹியானத்து, மோசடி செய்வதை விட்டும் அவரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அவரது மார்க்கம் என்பது அவரை என்னிடம் திருப்பி கொண்டு வரும் என்று இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க, வலஇன் கான நஸ்ரானியன் அவ் யஹூதியன், இன்னும் நான் ஒப்பந்தம் செய்த அந்த நபரு நஸ்ரானியாக, கிறிஸ்துவராகவோ அவ் யஹூதியன் அல்லது யூதர்களாகவோ அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்று சொன்னால், லயருத்தன்னஹு அலைய சாயிஹி,
சாயின்னு சொன்னா நமக்கு கீழே தெளிவுபடுத்தும் போது சொல்றாங்க என்னது அதிகாரி என்பதாக சொல்றாங்க. நமக்கு விளக்கம் கீழே நமக்கு போடுவாங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்போ அவருடைய அதிகாரி அவரை என் பக்கம் திருப்புவார். இதனுடைய விளக்கத்தை நமக்கு ஷரஹுல சொல்லும் பொழுது சொல்றாங்க, அப்போ ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை இங்க சொல்றாங்க. இப்ப அவங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களே, அந்த அதிகாரிகளே இவர்களை நீதமாக நடக்க செய்து விடுவார்கள் என்பதை தான் இதன் மூலமாக சொல்றாங்க. அப்ப மேல ஒரு முஸ்லிமான நபரு அவருடைய மார்க்கம் என்பது அவரை மோசடி செய்யாம தடுத்து அவரை திருப்பிவிடும். இந்த நபர் ஒரு யகூதியான ஒரு நஸ்ரானியான நபர் அவர் ஆயிருந்தாருன்னு சொன்னா அவரை அவருடைய அதிகாரிகளான அந்த நீதக்காரர்களே அவர்களை நீதமாக நடக்க செய்து விடுவார்கள் என்பதை தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அம்மல் யௌம, இன்னும் இந்த நாளாகிறது, இன்றைய நாளாகிறது, பமா குந்து, நான் ஆகவில்லை, உபாயின்கும், உங்களிலிருந்து பையாத்து செய்பவனாக நான் ஆகவில்லை, இல்லா ஃபுலானன் வ ஃபுலானன், இன்னாரை தவிர உங்களிலிருந்து எவரோடும் நான் பையாத்து செய்பவனாக நான் ஆகவில்லை என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப என் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அவர் முஸ்லீமாக இருக்கிறான்னு சொன்னா அவர் மீது நான் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளுவேன், அவர் மீது நான் அமானிதத்தை பேணி என்னுடைய அமானிதத்தை அவருக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். இப்போ இன்றைய நாளைக்கு இன்று நான் உங்கள்கிட்ட இருந்து யாரோடும் நான் பைய செய்ய மாட்டேன், யாரோடும் நான் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள மாட்டேன், இன்னாரை தவிர என்று சில நபர்களை குறிப்பிடுறாங்க. நல்லவர்கள் இருப்பாங்களா இல்லையா, சஹாபாக்கள் இருப்பாங்களா இல்லையா? அப்போ அந்த சஹாபாக்கள் சில நபர்கள் எல்லாம் பார்த்து குறிப்பிடுறாங்க, இதோ இவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு மட்டும்தான் நான் பையா செய்வேன் இப்ப இருக்கிற காலத்துல. மற்றபடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் யாரோடும் நான் பையாத்து செய்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு முடிவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் காரணமாக ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த சத்திய பிரமாணம், இந்த முடிவை அவர்கள் எடுத்தார்கள் என்று இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த செய்தி தான் இந்த ஹதீஸினுடைய ஒரு முழுமையாக, இந்த சம்பவம் தான் இந்த ஹதீஸினுடைய ஒரு முழுமையாக இருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க. அப்போ இந்த 200வது ஹதீஸானது எதற்காக வேண்டி இந்த பாபுல் அம்ராய் பி அதா இல் அமானா, அமானிதத்தை பேணுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாவதாக சொல்ற விஷயமே அமானிதத்தை பற்றி தான் சொல்றாங்க. இந்த 2 ஹதீஸ், 2 செய்திகளை அறிவிச்சாங்களா இல்லையா சஹாபாக்களுக்கு, அந்த 2 ஹதீஸுமே அமானிதத்தை குறித்ததாக இருந்தது. முதலாவது அமானத்தாகிறது, அமானிதமாகிறது, அது ஒரு மனிதர்களுடைய கல்புகளில் அது இருக்கக்கூடியதாக, அடிப்பாகத்தில் அது இருக்கக்கூடியதாக இருக்கும் சொன்னாங்க. இரண்டாவதாக அந்த அமானிதம் என்பது அந்த மனிதனுடைய கல்புல இருந்து அது உயர்த்தப்படும், அது வானத்திற்கு உயர்த்தப்படும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த அமானிதம் சம்பந்தமான இந்த செய்திகளெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பின்னால் வரக்கூடிய நபர்களை பத்தியும் சொல்றாங்களா இல்லையா, இவங்கெல்லாம் யாரு, இவர்கள்லாம் இப்படி சத்திய பிரமாணம் செய்வாங்க ஆனா அதை நிறைவேற்ற மாட்டாங்க, அவர்கள் எல்லாம் பெரிய வீரர், பெரிய புத்திசாலி, பெரிய அறிவாளி என்றெல்லாம் சொல்லப்படும், ஆனால் அவருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் என்பது கிடையாது, அமானிதத்தை முழுமையா நிறைவேற்றக்கூடியவராக அவர் ஆக மாட்டார் என்றும் சொல்லலாம் சொன்னாங்க. அப்போ இந்த செய்திகள்லாம் இங்க பதிவு செய்யப்படுதா இல்லையா இந்த ஹதீஸ்ல? அப்போ இந்த செய்திகள்லாம் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது அமானிதங்களை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமையக்கூடியதாக பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக பாருங்க, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தையும் அந்த வார்த்தைகளை எப்படி வாசிக்கணும், அந்த வார்த்தைகளுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கணும் என்பதை இதன் மூலமாக, இந்த ஒரு 4 வரியின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, கௌலுஹு ஜதுரு, ஜதுரு என்ற சொல்லாகிறது பிஃபதஹில் ஜீமி, ஜீமிற்கு ஃபதஹ செய்வது கொண்டு, ஜீமிற்கு ஃபதஹ செய்யப்பட்டிருக்கா, அப்ப அப்படி வாசிக்கணும். வைஸ்கானி தாலில் முஅஜமதி,
புள்ளி பெற்ற புள்ளி வைக்கப்பட்ட தாலுக்கு சுக்கூனு செய்வது கொண்டும் அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ புள்ளி பெற்ற தாள் இருக்குதா, அந்த தாளுக்கு சுக்கூன் செய்து ஜதுரு என்பதாக வாசிக்கணும். இப்ப ஜதர ஜதீரெல்லாம் வாசிக்க கூடாது, சுக்கூன் பெற்று ஜதுரு என்பதாக இதை வாசிக்கணும் என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப அதனுடைய அர்த்தத்தை பாருங்க. வகுவ இன்னும் அதுவாகிறது, அசுலு ஷைஇ ஒரு விஷயத்தின் அசலாக இருக்கு, ஒரு விஷயத்தின் அடிப்பாகமாக அடித்தளமாக இருக்கு என்று சொல்றாங்க. அப்போ நமக்கு ஜதுருனா என்ன சொன்னாங்க, அந்த மனிதனுடைய குலூபி ரிஜால், ஜதுரு குலூபி ரிஜால்னு சொன்னாங்க. அப்ப மனிதர்களுடைய அந்த கல்புகள்ல அந்த உள்ளத்தினுடைய அடிப்பாகத்தில் அடிப்பக்கத்தில் இருக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, அதை தான் இங்க சொல்ல வராங்க. அப்போ அந்த ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அதுதான் அடித்தளம், அதுதான் அஸ்திவாரம். அப்போ அதுதான் அசலு ஷைஇ ஒரு வஸ்துவனுடைய ஒரு விஷயத்தின் அசலாக அது அமைகின்றது என்ற அர்த்தத்திற்கு இந்த ஜதுர் என்பது வரக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒல் வக்து வக்து என்ற சொல்லாகிறது பித்தாயில் முசன்னாதி மேலிருந்து 2 புள்ளி உள்ள தாவை கொண்டு அதை வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா போடுறாங்க பாருங்க, அல் அசருல் யசீரு ஒரு லேசான ஒரு அடையாளமாக இருக்கு. இப்ப லேசான ஒரு அடையாளம்னா என்ன, ஒரு சாதாரணமான ஒரு சின்ன புள்ளி. அப்ப அது அந்த அர்த்தம் தான் நம்ம கொடுத்தோம் வக்துக்கு. ஒரு சின்ன புள்ளி, ஒரு உடம்புல ஒரு சின்ன புள்ளி வைக்கிறோம்னு சொன்னா அது ஒரு லேசான ஒரு அடையாளம் தானே. அப்ப அந்த அமானிதம் என்ற அந்த விஷயம் மனிதனுடைய அந்த கல்புகளிலிருந்து உயர்த்தப்பட்டவன அது ஒரு சின்ன புள்ளியாக ஒரு சின்ன அடையாளமாக ஆகுமா இல்லையா, அதுக்கு தானே நம்ம வக்துன்னு சொன்னோம். அப்போ அதனுடைய இந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக தான் இந்த வக்து என்பது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஓல் மஜ்லு இன்னும் மஜ்லி என்ற சொல்லாகிறது பிஃபத்தஹில் மீமி மீமுக்கு ஃபதஹ் செய்வது கொண்டு, மீமுக்கு ஃபதஹ் செஞ்சிருக்கிறாங்க. ஒய்ஸ்கானில் ஜீமி இன்னும் ஜீமிற்கு சுக்கூன் செய்வது கொண்டு வாசிக்கணும். மஜ்லு என்பதாக சுக்கூன் வைத்து ஜீமுக்கு சுக்கூன் வைத்து வாசிக்கணும் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ அதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லி தராங்க. வஹுவ அதுவாகிறது தனஃபுது ஃபில் யதி கையிலே கொப்பளித்து வருதல். அப்ப கையில ஒரு கொப்பளம் மாதிரி வருமா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த அர்த்தத்திற்கு இந்த மஜ்லி என்பது வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த கை போன்றதில் அசரி அமலின் ஒரு அமலின் காரணமாக ஒரு அமலின் அடையாளத்தின் காரணமாக ஏற்படக்கூடியதாக இருக்கு. அப்ப வேலை செஞ்சு கையில ஒரு கொப்பளம் வருமா இல்லையா, அப்போ அந்த வரக்கூடிய அந்த கொப்பளம் அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதா இருக்கும். இன்னும் அந்த வேலை அல்லாமல் சாதாரணமாக வரும் ஒரு கொப்பளம், சில கொப்பளங்கள்லாம். அப்போ அந்த அர்த்தத்திற்கு இந்த மஜ்லி என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்றாங்க. அடுத்தபடியாக பாருங்க, கௌலுஹு முன்தபிரன். முன்தபிரன் என்ற இந்த சொல்லாகிறது முர்தஃபியான் உயரக்கூடியதாக இருக்கு. அப்போ முர்தஃபியான இந்த இடத்துல உயர்றதுக்கிறத விட அது வீங்கிறது. அப்போ ஒரு வீக்கம் வருதுன்னு சொன்னா அது அது உயர்ந்தான அர்த்தம். ஒரு வீக்கம் ஏற்பட்டா அது கொஞ்சம் உயர்ந்து நிற்கும், அப்படிதானே. அப்ப அந்த அர்த்தத்திற்கு தான் வீக்கம் என்ற அர்த்தத்திற்கு தான், வீங்குதல் என்ற அர்த்தத்திற்கு தான் இந்த முன்தபிரன் என்று வரக்கூடியதாக இருக்கின்றது. கௌலுஹு சாயிஹி இந்த சாயிஹி என்ற இந்த சொல்லாகிறது அல் வாலி அலைஹி அவர்கள் மீதுள்ள பொறுப்பாளியாக அதிகாரியாக இருக்கிறார். அதிகாரி பொறுப்பாளி என்ற இந்த அர்த்தத்திற்கு இந்த சாயிஹி என்பது வரும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதோட இந்த 200வது ஹதீஸ நம்ம இதற்கான தர்ஜிமாவையும் இதற்கான விளக்கத்தையும் பார்த்து நம்ம முழுமையாக நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 2 பாகங்களையும் நம்ம இப்போ நிறைவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 201வது ஹதீஸை குறித்தான விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.